எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோடய ஜேர்னியில் என்னோடய படங்களுக்கு நிறையா வரவேற்பு கிடச்சது ப்ரெஸ் தான் எப்போவுமே காரணமாக இருந்திருக்கு. இன்க்ளூடிங் போர்த்தொழில், கடைசியாக வந்த போர்த்தொழிலில் நீங்கள் எழுதி தான் அதுக்கான ரிசப்ஷன் அப்படி கிடச்சிது. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தேங்க்யூ. கல்யாணத்துக்கும் நல்ல பாசிட்டிவிட்டி நிறைய பேர் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ அதுக்கும் தேங்க்யூ. சபாநாயகன் இது வந்து ஒரு என்டர்டெய்னர். நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வருது, நிறைய ஷானர் ஃபிலிம்ஸ் வருது, நிறையா இப்போ போர்த்தொழிலே ரொம்ப இன்டென்ஸான ஃபிலிம், அடுத்து வர ப்ளூ ஸ்டாருமே இன்டென்ஸான ஃபிலிம். பட் அதுக்கு நடுவில் ஒரு ப்ரீதர், ஒரு என்டர்டெயின்மெண்ட், போனால் ஒரு பசங்களோட உட்காந்து ஃபேமிலிஸோடு உட்காந்து க்ளீனான படம், எந்த வித டபுள் மீனிங்கோ இல்லை எந்த வித எக்ஸ்ட்ரா ஸ்கின் ஷோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு க்ளீனான ஒரு ஃபன் என்டர்டெய்னர். ஸோ இந்த படத்தில் பண்ணும்போது நான் நிறையா கற்றுக்கிட்டேன். மெயினாக வந்து இதில் நிறையா டான்ஸ் இருந்தது, நிறையா ஹியூமர், இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசாகவும் இருந்தது. மதன் சார் கூட சொன்னார், நீ இவ்வளோ ஹியூமர்லாம் பண்ணுவியா அப்படின்னு. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கார்த்திக் சாருக்கு நன்றி. ஏன்னா ஆக்டர்ஸ் வந்து வர கதையிலேருந்து தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அதுக்கு டைரக்டர்ஸ் அந்த கதையை கொண்டு வந்தால் தான் நம்ம ஆக்டருமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் சில டிபார்ட்மெண்ட்டை. ஸோ அதுக்கு நன்றி. இதில் இன்வால்வ் ஆனவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஹீரோயின்ஸ் 3 பேரை தவிர, தாண்டி இன்னும் நிறைய நியூ கமர்ஸ் இருக்காங்க. மெயினாக என்னோட கேங் ஆஃப் பாய்ஸ் அருண் நக்கலைட்ஸ்லேருந்து பண்ணியிருந்தாரு. எனக்கு நக்கலைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அருண், ஐ வாஸ் அவேர் தட் யூடியூப் இடத்துல அவர் ஒரு ஸ்டாருன்னு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீராம், ஜெய்சீலன், ஜெய்சீன்னு கூப்பிடுவேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு நான் இக்னரண்ட்டாக இருந்திருக்கேன், அவங்க ஒர்க் பார்க்கல. நாங்கள் ஷூட் பண்ணுற இடத்துல என் கூட செல்ஃபி எடுத்தாங்க, பார்த்தா அவங்க கூட்டம், அவங்க சைடில் பயங்கர கூட்டம் இருந்தது. எல்லாம் பயங்கர ஸ்கூல் பசங்கள்லாம் ஆர்ப்பரிக்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு. அப்புறம் அங்கே ஒர்க் எடுத்து பார்த்தேன். அவ்வளோ நல்ல ஆக்டர். சினிமாவுக்கு தான் அவங்க வந்து இது டெபியூ. தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ் அவங்க. ஜெய்சீலன் வந்து ஜூனியர் சிவகார்த்திகேயன்னு சொல்லுவேன், ஏன்னா பார்க்க அப்படி இருப்பாருன்னு. இன்னைக்கு மேடை பேச்சு பார்த்துட்டு பஞ்சும் அப்படிதான் இருக்கு, சிவா மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். என்னோட கோ ஆக்டர்ஸ் கார்த்திகா, சாந்தினி சௌத்ரி, விவி, இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஐ ரியலி ஹோப் திஸ் பிகம்ஸ் அ பிக் பிரேக் ஃபார் ஆல் யூ கைஸ். அதை தாண்டி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து ஹீரோயின் மாதிரியே காஸ்ட் பண்ணியிருந்தார் எங்கள் டைரக்டரு. உங்களை முன்னாடி பார்த்துருந்தாருன்னா உங்களை காஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஐயப்பன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். எப்போவுமே ஜாலியாக இருக்கும். அவர் வந்து இப்போது விலங்குலலாம் வந்து அவர் தான் எக்ஸிக்யூட் பண்ணார். ஸோ வெரி வெரி டேலண்டட் பர்சன். ஐ ஹோப் திஸ் பிகம்ஸ் அ பிக் பிரேக் ஃபார் யூ. இன்னொன்று அரவிந்த் சார், அப்புறம் சிவானந்த் சார், இவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மெயினாக எனக்கு ரொம்ப ஒரு இந்த ப்ராஜெக்ட் மேலே நம்ம பண்ணலாம், இதை கரெக்டாக வந்து சேர்க்கப்படும் கரெக்டான இடத்துலன்னு நம்பிக்கை கொடுத்தது வந்து மதன் சார் தான். மதன் சார் ஆஃபீஸ் வெளியே நான் நிறைய நாள் நின்றுருக்கேன். அதனால் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட கைடன்ஸில் நடக்கிற ஒரு படத்தில் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறது. லியான் வந்து ஓமை கடலை வந்து இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ, மேக் ஆர் பிரேக் ஃபிலிம். அதுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஒரு பெரிய ஒரு ரீசன் அந்த பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு கொடுத்தது வந்து லியான். கதை போமா அப்படின்னு அந்த ஆல்பமே அதே மாதிரி இதுலேயுமே வந்து இது ஒரு ஆல்பம் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் வந்து டான்ஸ் நம்பர்ஸ் கேட்டோன்னு இன்ஸ்டண்ட்டாக பிடிக்கக்கூடிய நிறையா சாங்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ லியான் ஃபார் அகெயின் டெலிவரிங். ஸோ தேங்க்யூ. பாலு சார் வந்து ஐ எம் ரியலி என்ன சொல்கிறது, ஆனர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் பிரபு, ஆல் த பெஸ்ட். அண்ட் தினேஷ், தேங்க்யூ. கதைப்போமா வந்து அவர் தான் ஷூட் பண்ணார் கிளாஷில். இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ தேங்க்யூ அகெயின். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அண்ட் வரும்போது நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்னங்க கல்யாணம் பண்ணி தாடி விட்டீங்கன்னு. படம் நடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கான கெட்டப் தான் இது. மற்றபடி எல்லாமே ஆல் குட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஹேவ் அ குட் டே. So to begin with, the director, படத்துடைய இயக்குனர் கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அவருடைய முதல் படம் இது. ஸோ யூஸ்வலாகவே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்றப்போ நிறைய எக்ஸைட்மெண்ட்டோட கொஞ்சம் ஒரு
பதட்டம் இருக்கும். பட் he seems to be very confident actually. ஏன்னா அவர் வந்திருக்கிற இடம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் கமல் சார் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா இஸ் பீன் ஒர்க் வித் விஸ்வரூபம் 1 and 2. ஸோ அங்க இருந்து கத்துக்கிட்ட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஹிஸ் கம் அப் வித் அ நியூ ஃபிலிம். ரொம்ப அழகான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு சினிமாக்குள்ள. ஸோ டு டாக் அபவுட் ஹிஸ் ஓன் ஃபிலிம் சார், ப்ளீஸ் a few words from you. Good morning all and thank you for coming. சபாநாயகன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியும் அண்ட் ஸ்கூல் கிராஷ் அண்ட் குறிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நாஸ்டாலஜிக் எஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் படம் பார்க்கும்போது. அதெல்லாம் கொடுக்கணும் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் என்டர்டெயின்ஸ் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ. முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் தனியாக என்னை கூப்பிட்டு அவர் சொன்னார். நான் கேட்கவே இல்லை, அவரே என்னை புரிஞ்சுக்கிட்டு சொன்னார், இந்த மாதிரி நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, நீ என்ன பயத்தில் இருக்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. அது எதுவுமே வேண்டாம், நம்ம படம், இது நம்ம படம், இந்த படம் நல்லா வர்றதுக்காக நம்ம வந்துட்டு வேலை பார்க்குறோம், அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு நான் வந்துட்டு அசோக் செல்வன் நீ வந்து புதுசாக வந்திருக்க அப்படின்லாம் நீ நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்காம இருக்கும்போது தான் இந்த ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு பார்க்குறவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும். பார்க்குறவங்களுக்கும் அது அப்போ தான் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் தனியாக தெரிஞ்சிருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ வந்து ரொம்ப நார்மலாக கேஷுவலாக எப்படி நீ வந்து உங்கள் கோயம்புத்தூரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி நீ நடிப்பியோ அந்த மாதிரி என்னை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு அந்த ஐஸ் பிரேக் பண்ணி வச்சது வந்து அசோக் செல்வன் அண்ணன் தான். அதுக்கப்புறம் நிறையா அவர் கூட நடிக்கும்போது நிறையா அவர்கிட்டேருந்து நிறையா நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். எதுவுமே அதாவது அவர் பார்த்தே நான் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அவ்வளோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும் இவ்வளோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அசோக்னா. உங்கள் கூட வந்து நடித்தது ரொம்ப சந்தோஷம், நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் இதையும் நான் அடுத்து நடிக்கிற இடத்துலையும் நான் இது எல்லாத்தையுமே நான் அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் அந்த இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லோரும் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சபாநாயகன் எல்லோரும் தேட்டரில் போய் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடக்ஷன் ஐயப்பா சாருக்கும் மற்ற எல்லா க்ரூஸ் அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வந்திருக்கிற பிரசாந்த் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்னோட தமிழ் ரொம்ப நல்லா இருக்காது, மன்னிச்சிடுங்க. நான் என்னோட டெபியூ தமிழ் மூவி இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன், பட் இட்ஸ் நாட் ஷார்ட் இன் தமிழ். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சபாநாயகனை ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்கிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ஜெயசீலன் அவர்களே பேச அழைக்கிறோம். ஸோ இவங்களும் அதே மாதிரி எரமசாணி போன்ற யூடியூப் சேனல்ஸில் இஸ் பீன் அ வெரி ப்ராமினன்ட் ரோல் பிளேயிங் பர்சன். ப்ரெசன்ட் மீடியா பீப்புளுக்கு ஒரு வணக்கம். தேங்க்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேஜ் இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இது ஆக்சுவலி வந்து இந்த ஃபிலிம் எனக்கு பர்சனலாக ஒரு டெஸ்டினி மாதிரி. பிகாஸ் நான் 2016 ஜியோ அந்த பூம் ஆன பிறகு தான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் அந்த டைமே நாங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போது ஒர்க் பண்ண ஆரம்பித்தது அது எங்கெங்கேயோ போய் சார் எங்கள் டைரக்டர் சிஎஸ் கார்த்திகேயன் சார் போய் ரீச் ஆச்சு. அண்ட் அவர் வந்து மிஸ் அவுட் பண்ணாமல் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஸோ அப்படி தான் வந்து என்னுடைய டெபியூ ஃபிலிம் வந்து இன்றைக்கி இங்கே அந்த ட்ரீம் வந்து ஹேப்பன் ஆயிருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ அதான் அவர் பேரே வந்து சிஎஸ் கார்த்திகேயன், ஷார்ட் ஃபார்மில் சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கேவோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அண்ட் அசோக் சாரோட லக்கி நம்பர் என்னன்னு தெரில, அது ஃபுல்லாக 3 தான். அவருக்கு அசிஸ்டண்ட் 3, படத்தில் ஹீரோயின் 3, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் 3. அண்ட் நான் வந்து டீமில் மட்டும் 3 கிடையாதுப்பா, ரிசல்ட்ஸ்லேயும் 3 தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நித்தம் ஒரு வானம், அப்புறம் போர் தொழில் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு. ஸோ இது 3வது சபாநாயகன். ஸோ 3வது ஹிட்டையும் இந்த வருஷம் கொடுத்துருவாரு. ஸோ இந்த படம் ஃபுல்லாக அவர் வந்து மச்சான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். டேக்கப்போ மட்டும் ஜாலியாக மச்சான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக போயிடுவோம். அப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது சாருக்கு அக்கா ரோல் பண்ண விவேசாந்த் மேம் பார்த்தேன். ஸோ அதுலேருந்து அவர் வந்து நான் உண்மையிலேயே மச்சான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஹவு டு ஃபாலோ ஜெயசீலன். நான் தமிழ் ரொம்ப வீக்கா, ஸோ ஐ வில் ஸ்டிக் டு இங்கிலீஷ். ஐ எம் ஃப்ரம் கேரளா, ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். This is my first film in Tamil, so I'm very excited to be a part of this legendary film industry and to start with none other than C.S. Karthikeyan sir and Ashok Selvan. Ashok has been an awesome guide and support throughout and a very good friend. Sabha is a light-hearted, nostalgic, memorable,
very relatable film. It's something who speaks to every age group, right from school to college to marriage and otherwise. There is something for every age group, there's something for every person in every state of their life. In a time when there is a lot of mass cinema and a lot of grandeur going on, Sabha is that beautiful break for you to just sit with your family, eat popcorn and smile and laugh and point to each other and say like, that is like you. கம்மிங் டு தென் ஹீரோ அசோக் செல்வன். அவர் எப்படி இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தாருங்கிற கதையை அவரே சொல்லுவார். தேங்க்யூ அசோக் செல்வன். ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர், ரொம்ப ஈஸியாக பழகலாம் அவர்கிட்ட, நல்லா பழகக்கூடிய ஒரு மனிதர், ஒரு ஆக்டரு, ஒரு பெரிய ஸ்டார் அந்த வந்தால் அழுத்துமே கிடையாது, ரொம்ப ஜாலியாக பழகக்கூடிய ஒரு ஆள். சமீபத்தில் கல்யாணம் ஆயிருக்கு, வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் வர படம் 3 ஹீரோயின், ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தெல்லாம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் மக்களுக்கு. நல்லபடியாக எல்லாம் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். ஹலோ. யா, இது நாயகர் அந்த இதுக்கும் அது பொலிட்டிக்கலாக எதுவும் சம்மந்தமே கிடையாது. இந்த கேரக்டர் பேர் வந்து சபா அண்ட் ஹி ஹேஸ் குவைட் அ ஹீரோயிக் குவாலிட்டி. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அதனால தான் கதாநாயகன் மாதிரி ஒரு சபாநாயகன் போடணும். சபா பாட மாட்டார், ஆனால் நிறைய பாடியிருக்காரு. அசோக் செல்வன் சார், இங்கே ப்ரொடியூசர் சொன்னார் திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படத்தில் 3 ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு. அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நான் என்னங்க ஃபீல் பண்ணேன், திருமணத்துக்கு முன்னாடி நடித்த படம், திருமணம்க்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு கதை வந்து அதில் 3 ஹீரோயின் இருந்தாங்கனாலும் நான் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஹீரோயின்காக ப்ராஜெக்ட் பண்ணுறதில்ல, என்றைக்குமே கதைக்காக தான் பண்ணுறோம். ஸோ இது ஒரு நல்ல கதை. எனக்கு இதில் வந்து நிறைய விஷயம் எனக்கு பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. ஹியூமர், டான்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் பண்ணேன். அண்ட் ஐம் வெரி ஷுர் கீர்த்தி வந்து அந்த நீங்கள் கேட்ட மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நெருக்கத்தில் என்னங்க கேப்பு? ரெண்டுமே இருக்கு, அதுக்கப்புறமும் இருக்கு. இருக்குங்க, டஸ்டர் விட்டது, ராக்கெட் விட்டது, இங்கு தெளிச்சது, எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி அதுக்கிட்ட தான், ஸ்கூல் நான் பண்ணுமா, கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுமான்னு. பட் அதுதான் ஒரு ஆக்டராக ஒரு சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். என்றைக்குமே வந்து பயம் இருக்கிற இடத்துல தான் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும். இதுக்கு ஒரு 10 கேஜி குறைச்சேன், 8லேருந்து 10 கேஜி இதுக்கு குறைச்சேன் 3 வாரத்தில். ஏன்னா அவ்வளோ டைம் தான் கொடுத்தாரு அவர். இருந்துச்சு, அவர் கொடுக்கல, அவ்வளோ டைம் தான் ஷூட்டிங் நடுவில் இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரை டூயிங் இட். அது நல்லா வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். எஸ் சார். எல்லாமே தான் சார், எல்லாமே. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர்ஸுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் 3 கேரக்டர்ஸ் ஆஃப் லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் ஒவ்வொருத்தரும் ஈச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது புல் ஆஃப் பண்ணுறதுக்கு எந்தெந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் பார்த்து கேஸ்ட் பண்ணது தான். அண்ட் அவங்க ஜாப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஓபி சார் அதே மாதிரி தான். விஷுவல்ஸுக்கு வந்து எனக்கு இது அமைஞ்சது தான். இன்ஷியலாக பாலு சார் தான் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட ஷெட்யூல் கொஞ்சம் மாறினால டக்குன்னு வந்து அவரோட அசிஸ்டன்ஸ் கண்டினியூ பண்ணார். பட் அது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஒவ்வொரு ஷெட்யூலையும் கரெக்டாக ஒவ்வொரு செக்மெண்ட் ஒவ்வொரு டிஓபி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அசோகண்ணா, நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும், அது பொறுத்து தான் மக்கள் வராங்க. இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் என்ன பார்த்து அதனால இந்த கதையை செலக்ட் பண்ணுறீங்க? நாஸ்டால்ஜியா அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது எப்போவுமே நம்மளுக்குள்ள அந்த ஃபஸ்ட்டு ஈர்ப்பு, ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன், ஃபஸ்ட்டு லவ், இதெல்லாமே ரொம்ப அழகான இடத்துலையோ இல்லை ரொம்ப தூரமான இடத்துலையோ உள்ளே இருக்கும். அந்த விஷயங்கள் இந்த படம் தொடுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் சொல்லும் போது என்னோட ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷு இதெல்லாமே எனக்கு தோணுச்சு. அவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஸோ அது இதில் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி வந்து ரிலேட்டபிலிட்டி தான். பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். இது ஆமாம் என் வாழ்க்கையில் நடந்தது, இல்லை என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நடந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. இதில் வந்து ஒரு ஹை கான்செப்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதில் வந்து ஒரு ரிலேட்டபிலிட்டி போனால் நான் அதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன்,
கேங்காக போய் என்ஜாய் பண்ணக்கூடிய அது படம் இது. அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலிஸ் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய படம். எந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த சைடில் இந்த படம் செட் ஆயிருக்கு. எனக்கு வந்து நான் பிறந்த ஊர், சொந்த ஊர் ஈரோடு. அதனால் கதைகள் கேட்கும்போது ஈரோடு வந்ததே இல்லை. எப்பவுமே திருப்பூர் இருக்கும், இல்லைனா கோயம்புத்தூர் இருக்கும், இல்லைனா பொள்ளாச்சி இருக்கும். அந்த சைடில் ஈரோடு ஏன் இந்த கதையிலுமே வர்றதில்லைன்னு யோசிப்பேன். இந்த கதையில் வந்து ஸ்கூல் போர்ஷன் ஃபுல்லாகவே ஈரோடில் இருந்தது. எனக்கு அதுவுமே ஒரு கிக்காக இருந்தது. ஏங்க 3 ஹீரோன்னு போட்டிங்க? எனக்கு எல்லாருமே பிடிச்சதுங்க. அவரோட உண்மை கதை தான் கேட்டீங்க. அவர் படித்த ஸ்கூலில் தாங்க அங்கேயே போய் ஷூட் பண்ணியிருக்கோம். அவரோட வாழ்க்கையை ரிலீவ் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர் காசில். இல்லை பிகாஸ் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல வந்து எங்கே ஷார்ட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் தெரியும். அதனால் நான் படித்த ஸ்கூல்லையும் சரி, நான் படித்த காலேஜில் போய் எடுத்தேன். அண்ட் அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஏன் அங்கே போய் எடுத்தோம், ஏன் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் நீட்டாகவே தெரியும். ஸோ ஒர்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இல்லை பேரில் மட்டும் தான் கார்த்தி, மற்றபடி பேர் அப்படின்னா அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க. ஆமா. அப்படியா? இப்படி தெரியுங்க. அடுத்த படத்தோட கெட்டப்புங்க இது. அவ்வளவுதாங்க நான் நினைச்சது. பட் தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக கார்த்தி சொன்ன கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொன்ன 3 ஸ்டேஜுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நான் ஆரம்பித்தேன் காலேஜ் போர்ஷன். அது அவர் படித்த காலேஜ் போய் கூட்டிகிட்டு போய் காமிச்சார். ஆக்சுவலாக அது இந்தியானே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த காலேஜில் ஷூட் பண்ணுறதே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, எங்கே வச்சா அழகாக இருக்குது. ஸோ அந்த போர்ஷன் எனக்கு இந்த படத்தில் கிஃப்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு போர்ஷன் ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணேன். இல்லை சார், ஆக்சுவலாக ஸ்கூல் ஷெட்யூல் போகும்போது ஃபஸ்ட் டே வந்து ஸ்டெப்ஸில் தனிக்கு விழுந்துட்டேன் கீழே. ஸ்கூல் ஷூட்டில் 2வது ஷெட்யூல் அது. ஸோ படிக்கட்டு விழும்போது கால் உடஞ்சி போச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அண்டு என் நிலைமையில் எந்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு கேட்குற டேரக்டர் யாராக இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பாங்க. உட்காந்து இந்த ஷெட்யூல் எதுவும் பிரேக் பண்ண வேண்டாம், முடிச்சிடலான்னு சொல்லி தான் நாங்கள் அதை முடித்தோம். ஸோ அது அப்படியே ஒரு 18 days கிட்ட போச்சு அந்த ஷெட்யூல். அதனால் கொஞ்சம் வீல் சேரில் டேரக்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. மற்றபடி அண்ட் அதுதான். எஸ் யா, பிகாஸ் ஒரு முக்கியமான ஒரு பர்டிகுலர் டைம் நடந்துச்சு. அதையும் நான் அந்த ரிலேஷனில் அது கோக்க வேண்டியதுனால கரெக்டாக அந்த டைம் பீரியடாக பண்ண வேண்டியதாக போயிருந்தது. ஸ்கூல் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2007-8 அந்த மாதிரி இருக்கும். காலேஜ் வந்து 2009, 10, 11, 12 அந்த மாதிரி. ஸோ இந்த பீரியட் தான் ஆக்சுவலி 2009. யா. நீங்கள் நம்ம படம் பாருங்க, எத்தனை யூடியூபர்ஸ் இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்குமே இப்போ நெக்லைஸ் தான் கண்ணில் தெரிஞ்சிருக்கு. அதான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த எல்லாருமே அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி க்ளீனாக தெரியும். அதில் சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ்னு சொல்லி அதில் வந்து ஸ்ரீராம் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜெய்ஸ்ரீன் வந்து ஈஸ் ஃப்ரம் எருமசானி. அண்ட் அவனு அனிஷ்வன் கேரக்டர் இருக்கார். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சில பேர்னால ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்கனால சில பேர்னால வர முடியல. வந்த ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு படத்தில் உண்மையை சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ரொமான்ஸை தாண்டி ப்ரோமான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ரோமான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவீங்க. எனக்கு நான் மேலே வரும்போது என் ஒத்த வயசில் ஒன்று கேட்டிருப்பேன், அந்த ஒத்த வயசில் அடிச்சு என் ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் லைஃப்பில். ஸோ அதை எப்பயுமே என் படத்தில் எல்லா படத்துலையும் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டுமே ஐ மீன் ரொம்ப கிளிஷே ஆன்சர் தான். ஒரு ஆக்டராக வந்து
அதுவே பண்ணிட்டு தான் அது போர் அடிக்கும், இதுவே பண்ணிட்டு இது போர் அடிக்கும் எனக்கு அட்லீஸ்ட். ஸோ அதனால் அது மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது தான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் சம்ஹவ் இந்த இது ஒரு ஹாப்பியான ஃபிலிம். நீங்கள் வந்தீங்கன்னா சந்தோஷமாக படம் போவோம், சந்தோஷமாக போகலாம். ஹாப்பியர் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் அப்படிதான். ஐ மீன் எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஒர்க் ஆதா இல்லைங்கிறது செகண்டரி. அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்ரிடே வந்து ஏதோ ஒரு வகையில் சேலஞ்சிங்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட் இயர் நான் ஆக்ஷன் பண்ணுறேன், பட் அதுலேயுமே நடுவில் ஒரு ஃபீல் குட் ஃபிலிமும் ஓகே சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கதை பிடிச்சிருந்தா பண்ணுவேன். Thank you so much.